கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியை வாசிக்கும்போது ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். மோசே ஐயாவுடைய காலத்துக்கு பிற்பாடு யோசுவாவுடைய காலத்தை நாம் பார்க்கிறோம். யோசுவா அவர்கள் தன் இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தும்படியாக அந்த ஜனங்களை எப்படி வழிநடத்த முடியும் என்று சொல்லி கலங்கி தவிக்கிறதான வேளையில அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையுடைய நீ என்ன செய்ய, பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காது. நீ போகிற எந்த இடமா இருந்தாலும் சரி, நன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வினுடைய போராட்டத்தின் சூழ்நிலைகளாக இருக்கலாம், கலக்கங்கள், தயக்கம் இருக்கலாம். ஒருவேளை நான் போகிற ஒரு காரியத்தை நீங்க இந்த நாளில் நிர்ணயம் பண்ணியிருப்பீங்க. இந்த காரியத்துக்காய் நான் போகும்போது எனக்கு இந்த காரியம் வாய்க்காதா, வாய்க்க பண்ணாமல் இருக்குமா என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போடு கூட சில காரியங்களை இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், முன்னின்று போகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு காரியத்தை சொல்லுறாரு. நீ எதை குறித்து நீ கலங்காதே, எதை குறித்து நீ திகைந்து நிற்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சேர்ந்த நாட்களிலே உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு தெளிவான ஒரு காரியத்தை யோசுவா ஐயாவின் மூலம் நமக்கு அவர் நினைச்சார். யோசுவா ஐயா கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன அவர் நமக்கு கட்டளையாக அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை என்ன, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே என்று சொல்லி. யாத்திரையை குறித்த பயமா, ஒருவேளை வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து நிற்கிறீங்களா? எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க போற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து நடத்த அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போமா? எசப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு தைரியமான ஒரு வாக்குத்தத்தத்தை நீர் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தனோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன எசப்பா, அந்த வார்த்தையின் அடிஸ்தானத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் என்ன காரியம் தங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும், நாங்கள் போகிற காரியங்கள் எங்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து வாஞ்சித்து போகிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நாளிலே அப்பா நீர் ஜெயமாய் நீர் விளங்க பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துற. பரிசுத்தாவை நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நன்மையான ஈவுகளை வெளிப்படுத்தி இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.